எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து 2 விஷயம் தோணுச்சு. அதை தான் ஷேர் பண்ணலான்னு வந்தேன். ஒன்று வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு துறை ஒரு இண்டஸ்ட்ரி வருது, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாரானா ரெஃபர் பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட இன்கம் எவ்வளவோ அதில் 2% மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி ஆரம்பிக்கணும். அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா இன்கம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் 2000 ரூபாய் மட்டும் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒருவேளை அந்த இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ண அப்புறமா அது உங்களுக்கு வந்து சரியாக இருக்குது, இது வந்து ஃப்யூச்சர் நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறமா தான் திரும்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒருவேளை அந்த துறை தவறான துறையாக இருந்துச்சு அப்படின்னாக்க ஒருவேளை அந்த 2000 ரூபாய் லாஸ் ஆனாலும் ஒரு பெரிய விஷயமா படாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அது சரியாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அடுத்தது திரும்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதிகமாக பண்ணணும். ஒன்று. 2வது வந்துட்டு ஓகே உங்களுக்கு ஒரு நல்ல துறை தெரியுது, இது ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியுது அப்படின்னா கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்கமில் 4ல் 1 பங்கு மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். மீதி 3 பங்கு வந்து ஒன்று வேறு எங்கேயாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை எதனா அதில் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் பண்ணணும். 4ல் 1 பங்கு மட்டும்தான் அது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ எல்லா பணத்தையும் கொண்டு போய்ட்டு ஒரு கம்பெனியில் போடவே கூடாது. ஒரு வேளை அந்த கம்பெனி எதிர்காலத்தில் நல்ல டெவலப் ஆச்சுன்னா பெரிய இன்கமும் கிடைக்கும். ஒரு வேளை டவுனில் போயிடுச்சு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அப்போ 4ல் 1 பங்கு போனாலும் மீதி 3 பங்கு இன்கம் என்னாகும், நம்மளை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கும். ஸோ இந்த 2 ரூலை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறீங்களா, பார்க்குறீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சரும் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.